துளசிமா இலை. வைங்க. வச்சிருங்க. துளசியம்மா. வள்ளியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாம்மா? எசக்கி அத்தா புண்ணியத்துல நான் நல்லா இருக்கம்மா. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. அவங்களும் மதனியும் வந்திருக்காங்க. வாங்கம்மா வாங்க. பாட்டியை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களா? ஆமா. பாட்டிக்கு இப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டு துளசி ரொம்ப பயந்து போயிட்டா. அதனாலதான் உடனே கிளம்பி வந்தோம். பெரியாத்தாவும் அப்படிதான் செஞ்சு விட்டாங்க. நாங்க எல்லாம் பதறி போயிட்டோம். உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க தாயி. ஏன் தாயி, நான் சாப்பிட்டுக்கிடுதேன். எனக்கு முன்னாடி இலைய போட்டு நீ செய்த. நீ எதுவும் சாப்பிடல நண்டு சொன்னா. வாய தொற. இல்ல நல்லா தொரல வாய. சும்மா இல்ல நல்ல வாயிலே வச்சு அமுக்கல. நீ போனதுல இருந்து ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. அவங்களுக்கு எங்க சோறு இறங்குச்சு. ஐயா நினைப்பிலேயே व्यसனப்பட்டு படுத்தே கிடந்தாங்க. எங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? व्यसனப்பட்டு படுத்தே கிடந்தவங்களுக்கு தான் நீ பொங்கலும் புளிச்சோறும் எடுத்துட்டு வந்து கொடுத்தல நீ. இல்ல நண்டு சும்மா கடை. அதையாவது கொடுத்தாகல. பாட்டி நீ சாப்பிடு. என்ன போதும்? 2 வாய் தான் சாப்பிட்ட நீ. நிறைய சாப்பிட்டுட்டேன். பரவாயில்ல. வாய தர. போதும் துளசி, நீங்க சாப்பிடுங்க. இம்பட்டியும் நீ சாப்பிட்டாதான் நான் விடுவேன். இல்ல சாப்பிடு. ஊட்டி விடுறேன் நல்லா. சாப்பிடு. சாப்பிடு. நண்டு வா சாப்பிடு. எனக்கு இப்ப வேணாம் தாயி. உன் பாட்டி முதல்ல சாப்பிட்டு முடிக்கட்டும். நான் சாப்பிட்டேன்னா சட்டியில ஒரு பருக்க கூட இருக்காது. நீ அம்புட்டு ருசியா சமைச்சு வச்சிருக்கல. அப்படியும் உன் பாட்டி சாப்பிட முடியாது. நீ வேற நல்லா சமைச்சிருக்கியா? கடைசியில நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ பாட்டியை சாப்பிடு வை. துளசியை தனியா கூட்டிட்டு வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? சரிக்கா, அப்பாவை அவாய்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனா என்ன ஐடியால இங்க கூட்டு வந்த? ஐடியாவா? அவனுக்காக நீ ரிஸ்க் எடுத்து கூட்டிட்டு வந்திருக்கன்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு அவ அப்பா சொத்து எழுதி தரேன்னு சொன்னது ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு. இப்ப அவ அப்பா சொன்னது சென்டிமெண்டா அவகிட்ட சொல்ற. உன் மேல இருக்கிற பிரியத்துல அவ கண்டிப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருவா. அக்கா அப்பா கிட்ட கேட்காம எப்படிக்கா கையெழுத்து போட்டு கொடுப்பா? இங்க பாரு, அப்பாவை விட அவ ஊ மேலதான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. அவ ஊ சைடு வந்துட்டா தனுஷ். நான் அவகிட்ட பேசுறேன். நீ எல்லாத்துக்கும் ஆமான்னு மட்டும் சொல்ல. காலையில அவளை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம கையெழுத்து போட வச்சுட்டு பத்திரத்தோட ஊருக்கு போயிடுவோம். இதெல்லாம் நடக்குமாக்கா? நடக்கும்டா. நடத்தி காட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் சொல்றத மட்டும் நீ கேளு. அங்கதான் நீ பார்த்தல பாட்டியும் பேத்தியும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத. அதெல்லாம் பொண்ணாலதான். இத வச்சு கண்டிப்பா நான் அவளை மடக்கிடுவேன். நீ வா.